ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறோம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1.5 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக அன்னாசிப்பூ எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 கைப்பிடி அளவு முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, 4 காஞ்ச மிளகாய், 3 நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 நார்மல் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு ஏற்றப்பல மிளகாத்தூள், 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் நெய், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 to 6 விசில் வரைக்கும் வரணும். இப்போது பார்த்திங்கன்னா 6 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கடாயில் மசாலா வெல்லத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் பட்டை, இலை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துடலாம். இது கூடவே சோம்பியும் சேர்த்துக்கலாம். கூடவே ஜீரகம், இது கூடவே மல்லி விதையும் சேர்த்துடலாம். கூடவே கசகசா சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரியும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுத்ததும் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். அடுத்து சுக்கா செய்கிறதுக்கு கடாய் போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரெண்டுமே பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தா மட்டனும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி எதுவுமே ஊற்றலை, தண்ணி விட்டுருக்கு. தண்ணி இருக்கட்டும். மட்டனை மட்டும் வடிகட்டி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்த மசாலாவையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக கொரப்பாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும். மசாலா சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக கலந்தப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நல்லா பார்த்திங்கன்னா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கிரேவி கூட இதை சேர்த்துடலாம். அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்க விரும்புனீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கலாம். டாடா பாய், see you.